ஹாய் வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா குழந்தைங்களோட ஃபேவரட் கூட சொல்லக்கூடிய ஒரு ஓமப்பொடி ரெசிபி தான். ஸோ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஸோ 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு. இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கொண்டையிலே போடுங்க. நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கைகளால் அப்படியே ஃபுல்லாக உதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஸோ கிட்ஸோடைய ஃபேவரட்னு கூட சொல்லலாம். பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாவாங்க, நம்மளும் நல்லா சாப்பிட்லாம். ஸோ அடுத்து பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி இடியப்பம் மாவுக்கு பிணைகிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக பிணைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் லூஸாகவே பிணைங்க. அப்போ தான் நம்ம பிழியும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது சுடு தண்ணியில் தான் பிணையணும்னு அவசியம் கிடையாது. சும்மா நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் கொஞ்சம் போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டிங்கன்னா போதும். கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுடைய மாவு ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுடைய அந்த மிக்சர் மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா லூஸாக பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா பிரியும் போது ஈஸியாக இருக்கும், டக்குன்னு புழிஞ்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு வச்சுட்டேன். ஸோ புழிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம இதை ஊற வைக்கணும், ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் கிடையாது. நம்ம முடிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம எண்ணெயில் புழிஞ்சு எடுத்துட வேண்டியது தான். ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரொம்ப சிம்பிளான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுடைய மாவு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எடுத்து இதை நம்ம இடியப்ப குழல் இருக்குல்ல, ஸோ அதில் நம்ம போட்டுக்கலாம். இடியப்பம் பிழியறது இருக்குது, அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கடாய் காய வச்சு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வாட்டி பிழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸும் கூட. ஸோ ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ பாருங்கள், இதில் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா முங்குற அளவுக்கு நல்லா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இடியப்போ அந்த குழலில் நம்ம இந்த மாவை உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இப்படி வச்சுட்டு அதை நம்ம பிழிஞ்சு விட்டுக்க வேண்டியதுதான். டேரெக்டாக நீங்கள் ஆயிலே பிழிஞ்சு விட்டுடலாம். ஸோ பாருங்கள், நான் இதில் ஒரு வாட்டி நான் பண்ணி காட்டுறேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம பிழிய ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் வேக விட்டுங்க. ஒரு 2 செகண்ட் ஒரு பக்கம், இன்னொரு 2 செகண்ட் ஒரு பக்கம், அப்படி வச்சா கூட போதும். ஸோ அப்படியே திருப்பி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி ப்ராசஸில் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, கருகிரும். ஸோ பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி ப்ராசஸில் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்படியே கருவேப்பிலை பொரிச்சு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான ஓமப்பொடி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ண போகிறேன் நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஸோ பாருங்கள், நம்மளோட சூப்பரான அருமையான
சோம பொடி ரெசிபி ரெடி. தேங்க்யூ.